திமுகவை பிரச்சனையை எடுத்துட்டு போகாத விளைவு தான் தோல்வி. அதாவது மக்களினுடைய மனநிலையை தலைமைக்கு எடுத்துட்டு போகாம மூடி மறைத்ததன் விளைவு தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி. திமுகவினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணங்கள்ல கூட்டணி கட்சிகள். குளத்தூர் தொகுதியில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஏதோ ஒரு அங்க அந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை, அப்புறம் பல பிரச்சனைகள் அந்த பகுதியில் அந்த பக்கம் ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னோடனே அதை விட்டு நீங்க வாங்க நாங்கள் ஜெயிக்க வச்சிடறோம்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அங்கே கொண்டு போய் வச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருக்காங்க அவருக்கு. இங்க ஒரு அமைச்சர் நான் பாத்துக்கிறேன், 16 தொகுதி என்கிட்ட கொடுத்துரு. இங்க நான் ஒரு அமைச்சர் பாத்துக்கிறேன். அதாவது திமுகனாலே கூட்டணி, ஆனா இங்க எல்லாம் ஒரு தனி ஆளுமை வந்ததுதான் தோல்வி. எப்பயுமே அதான் ஃபார்மெட். ஒரு 10 தொகுதியை நீங்க பொறுப்பா எடுத்துங்க, ஜெயிக் கொண்டு வந்துருங்கன்னு. இல்ல இந்த முழு ஆளுமை தனித்தனி ஆட்கள் எடுத்துக்கிட்டது இல்ல, எப்பயுமே உள்ளதுதான். திமுகவில் உள்ள அந்த பகுதியில நீங்க எடுத்துக்கிறது தான் இது. ஆனா இந்த முறை வந்து அது அந்த கால்குலேஷன் தப்பா போகுது. ஆனா இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்விங்கிறது திமுகவினுடைய பேஸ் ஓட் பேங்கை காலி பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு பெரிய தோல்விக்கான காரணம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. பட் விஜய் அரசியலை பேசக்கூடிய நம்மளை போன்றவர்களையும் அவங்க தூக்கி எறிஞ்சாங்க, விஜயும் தூக்கி எறிஞ்சாங்க. உண்மை இதுதான், சத்தியம் இதுதான். அமைச்சர் எல்லாம் விஜய் பத்தி கேள்வி கேட்கும்போது ஏதாவது பயனுள்ளதா இருந்தா எடுத்துட்டு அதிமுக பத்தி பேசுங்க, பாஜக பத்தி பேசுங்க, விஜய் பத்தி. ஏன்னா விஜய்க்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க ஒரு பக்கம். நம்ம வந்து திமுகவுடைய ஆளு, திமுக காசு வாங்கிட்டு பேசுறான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா உண்மை நிலவரம் என்னன்னா, இந்த தேர்தல் வந்து எல்லாத்தையும் துப்புநூறா உடைச்சி தூக்கி போட்டுச்சு. காசு, பணம், ஜாதி, மதம் அப்படிங்கிற எல்லா பார்ஷியாலிட்டியும் தூக்கி குப்பையில் தூக்கி போட்டு நீ கொடுத்தியா வாங்கி வச்சு நான் விரதத்தில் போட்டு பரட்டு போயிட்டாருங்க. விஜய் வந்து ஒரு மேடையை போடுறாருங்க. மேடையை போட்டு ஏறி நின்று தீசக்தி திமுக நான் விட மாட்டேன், ஒரு 5 கோடி பேருக்கு உடனே போய் சேரும். இது நீ கவுண்ட் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்க, 1947 ராபின்சன் பூங்காவிலே. சார் இல்ல சார், இப்ப நம்மளுமே ஊடகங்கள் இப்ப இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க சார், திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்ணோமா? 2000 வீடியோ பேசியிருக்கேங்க, போய் பாருங்க. திராவிட மாடல் ஆட்சிகளே, அங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியுதா? போட்டு அடிச்சிட்டு இருக்கான், அடிச்சு பந்தாடிட்டு இருக்காங்க. தீ பறக்குதியாங்க, தீ பறமட்டும். நீங்க சொல்ற அவன் உண்மையிலே தீயை பத்த வச்சுட்டாப்ல இருந்தாலும். AI பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் AI அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை AI உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் AI அறிந்தால். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் புது ஆட்சி அமைஞ்சிருச்சு. பல ஆண்டுகளா 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சி திமுக, அதிமுக. திமுகவோட தலைவர் தோல்விக்கு காரணம் என்ன? அதிமுகவோட தலைமையே காலியாக போறதுக்கு காரணம் என்ன? என்ன நிலைமையில திமுக அதிமுக இருக்கு? முதலாவதா திமுகவை பத்தி சொல்லுங்க சார். திமுகல பிரச்சனைகள் வந்திருக்கா? பிரச்சனைகள் எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல, திமுகவை பிரச்சனையை எடுத்துட்டு போகாத விளைவு தான் தோல்வி. ஓகே. அதாவது மக்களினுடைய மனநிலையை தலைமைக்கு எடுத்துட்டு போகாம மூடி மறைத்ததன் விளைவு தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி. திமுகவினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணங்கள்ல கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகள் சரியா ஒத்துழைக்கல, வேலை பார்க்கல. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. பல மாவட்ட செயலாளர் வேண்டப்பட்ட ஆட்களுக்கு சீட்டை போட்டுட்டு அந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒதுக்கி வச்சதன் விளைவு பல பேருக்கு தேர்தல் நேரத்திலே கூட்டம் வேற கட்சியை சேர்ந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமை, சரியா கணிக்க தவறியதன் விளைவு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துருக்கு. அதை ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சரி பண்ணியிருக்கணும். அப்ப முதலமைச்சர்கிட்டயோ அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டயோ ஒரு தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கல இல்லைன்னா சரி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டா குளத்தூர் தொகுதியை அவர் தோக்குறாரு. குளத்தூர் தொகுதியில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஏதோ ஒரு அங்க அந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை, அப்புறம் பல பிரச்சனைகள் அந்த பகுதியில் அந்த பக்கம் ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னோடனே இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அந்த இடத்துல சிக்கலாக இருக்குது, இந்த இடம் வேண்டாம், நீங்கள் வந்து வேற இடத்துல நிற்கலாம், திருவாரூரில் நிற்கலாம், வேற தொகுதியை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு நீங்கள் வாங்க நாங்கள் ஜெயிக்க வச்சிடறோம்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அங்கே கொண்டு போய் வச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாமே அவங்க வந்து மூடி வச்சிருந்துருக்காங்க பல விஷயம். அது பெருசாக வந்திருக்கு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எப்பவுமே திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மாற்றி வாக்களித்திருக்கிறாங்க. அதுக்கு அரசாங்க நிர்வாகத்தில் வந்து அரசியல்வாதிகளுடைய தலையீடு, அரசியல்வாதிகளுடைய தலையீடு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு வாங்கக்கூடிய அந்த லஞ்சம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே பெருசாக ஈடுபட்டிருக்கு. ரெண்டாவது, அரசு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடுமையாக வேலை வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கடுமையாக வேலை வாங்கினா அரசாங்கத்துக்கு நல்லது தானே, பிள்ளைகளுக்கு நல்லது, வருங்காலம் நல்லது தானே. ஆனால் வந்து அவங்க வந்து அரசாங்கத்தில் கடுமையாக வேலை வேலையை வாங்கினாங்க. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கல, வாங்கின வேலைக்கு சம்பளம் வந்து 6th பே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியானலாம் இருந்தாலும் கூட அது ஒரு ஓவர்லோடாக இருக்குது அவங்களுக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அது எதிராக மாறி நிற்குது. 6 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 6 லட்சம் பேர்னா 6 லட்சம் குடும்பம், அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு பெரிய ஓட் பேங்க்.
அவங்க முதலில் வாக்களிக்கக்கூடியவங்க, மிஸ் ஆகாம ஓட்டு போடக்கூடியவங்க. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வாக்குகள் வந்து அதை வந்து அப்படியே இந்த வாட்டி திமுகவை மீறி போயிடுச்சு, கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய இழப்பு. ரெண்டாவது, காலங்காலமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாக்கு இந்த முறை திமுக விட்டு போயிடுச்சு. விஜய் வர்றாரு நம்மளுடைய ஆள் அப்படின்னு அங்கே போட்டாங்க மொத்தமா. இஸ்லாமியர் வாக்குகள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு பெருமளவு அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. தலித் இளைஞர்கள் வாக்குல பார்த்தா பெருமளவு அதுவும் போயிடுச்சு. 4 இருந்தது திருமாவர்களுக்கு 1 வந்துருச்சு. அந்த வாக்குகளும் அந்த பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து திமுகவுக்கான பேஸ்மெட்டான ஸ்ட்ராங் ஓட் பேங்க். 1991 ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு அப்போ கூட 23% வச்சிருந்தாங்க. அவ்வளோ பெரிய தோல்வியில் கூட. ஆனால் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தோல்விங்கிறது திமுகவினுடைய பேஸ் ஓட் பேங்கை காலி பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு பெரிய தோல்விக்கான காரணம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கக்கூடிய கூட்டணி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், புதுசாக தேமுதிக கூட்டு வர்றாங்க. தேமுதிகவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கொடுக்குறாங்க. அதில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. கம்யூனிஸ்டில் அதிகமாக கேட்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சோடனே டக்கு டக்குன்னு வெளியில் போகிறாங்க. ஆமாம். அப்போ ஒரு இணக்கம் இல்லாமலே அவங்க தேர்தலை சந்திச்சதன் விளைவு, தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லாகாததன் விளைவு வந்து திமுகவுக்கான ஒரு தோல்வியை கொடுத்துருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களா தேடிக்கொண்ட தோல்வின்னு நான் சொல்லுவேன். இல்லை சார், திமுக இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். தனி பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களோ. இங்கே ஒரு அமைச்சர் நான் பார்த்துக்கிறேன், 16 தொகுதி என்கிட்ட கொடுத்துரு, இங்கே நான் ஒரு அமைச்சர் பார்த்துக்கிறேன். அதாவது திமுகனாலே கூட்டணி, ஆனால் இங்கெல்லாம் ஒரு தனி ஆளுமை வந்தது தான் தோல்வி. எப்பயுமே அதுதான் ஃபார்மெட்டு. ஒரு 10 தொகுதியை நீங்கள் பொறுப்பாக எடுத்துங்க, ஜெய் கொண்டு வந்துருங்கன்னு. இல்லை, இந்த முழு ஆளுமை தனி ஆட்கள் எடுத்துக்கிட்டது இல்லை, எப்பயுமே உள்ளது தான். திமுகவில் உள்ள அந்த பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிறது தான் இது. ஆனால் இந்த முறை வந்து அது அந்த கால்குலேஷன் தப்பாக போச்சு. இதே ஜெயிச்சிருந்தோம்னா நம்மளே உட்காந்து பார்த்தீங்களா அந்த அமைச்சர் வந்து என்ன மாதிரி கொண்டு வந்துட்டாருன்னு பேசுவோம். ஆமாம், எப்பயுமே நடக்கிற விஷயம்தான். இந்த முறை வந்து அரசியல் களமே மாறி இருக்கு. அரசியல் களம் மாறி இருக்கு. அரசியல் பிளேயர்ஸ் மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை அவங்க கணிக்க தவிட்டாங்க. மிக 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 முக்கியமான தவறான ஒரு விஷயம் என்னன்னா, விஜயினுடைய அரசியலை அவங்க கையாண்ட விதம். விஜய் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே போனா போட்டோம் அப்படின்னு. விஜய் சம்பந்தமாக நம்மளை போன்றவர்கள் தொடர்ந்து பேசியிருந்தோம். விஜய் பேசித்தாருன்னா அதுக்கு பதில் கொடுப்போம். நம்மளையும் கண்டுக்கிறதுல விஜய் கண்டுக்கிறதுல. உண்மையை சொல்ல போனா, உண்மையை ஓப்பனா உட சொல்லணும், சொல்றதே மனசுல எடுத்துக்கிறது இல்ல. அவர் சொல்றது விஜய் ஒரு வளர்ந்து வர்றாருங்க. இங்க அசைக்க முடியாத சக்தியை உருவாகிட்டு வர்றாரு. அவர் பேசுற அரசியல் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனா அது கவுண்டர் கொடுக்குறோன்னு நம்ம பேசுறோம். பட் விஜய் அரசியலை பேசக்கூடிய நம்மளை போன்றவர்களையும் அவங்க தூக்கி எறிஞ்சாங்க, விஜயும் தூக்கி எறிஞ்சாங்க. உண்மை இதுதான், சத்தியம் இதுதான். அமைச்சர் எல்லாம் விஜய் பத்தி கேள்வி கேட்கும்போது ஏதாவது பயனுள்ளதா இருந்தா எடுத்துட்டு அதிமுக பத்தி பேசுங்க, பாஜக பத்தி பேசுங்க. விஜய் பத்தி விஜய்க்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க ஒரு பக்கம் அப்படின்னு. வாக்குப்பதிவு அன்னைக்கு நம்மளே பேசியிருந்தோம் பல தொலைக்காட்சியில விவாதத்துல, நேரடி விவாதத்துல. அதுக்கப்புறம் நானே சொல்லியிருந்தேன், 1 கோடி ஓட்டு அவர் கண்டிப்பா வாங்குவாரு, அதுக்கு மேலதான் போகும், அது குறையாது. சென்னையில நான் 16 தொகுதியிலும் 2ஆம் இடங்கள் இருக்காரு, பல தொகுதியில ஜெயிப்பாரு, மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா உருவாயிட்டாருங்கிறது அன்னைக்கு சொல்லிட்டோம். அப்பயும் அவங்க நம்பல. அப்பயும் வந்து விஜய் அரசியல் பேசுறவனாம நம்மளையும் சேர்த்து அப்படிதான் புகழ்ந்து பேசுறோம் அப்படின்ற ஒரு பார்வையிலேயே நம்மளையும் வந்து அவங்க வந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள் நம்ம சொல்லி பார்த்தோம், நம்ம வீடியோ பேசி பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்மளையும் அந்த விஜய் அரசியல் ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளையும் அவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சாங்க. இது வரைக்கும் வந்து பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வந்து விஜயை வந்து பயங்கரமா போட்டுட்டாங்க, இவருக்கு பல லட்ச ரூபா கொடுக்குறாங்க போல, ஒரு வீடியோக்கு 10 லட்சம் கிடைக்குது போல, ஒரு வீடியோக்கு 5 லட்சம் கிடைக்குது போல அப்படின்னு. இல்ல விஜய் வந்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான அரசியல்ங்கிறதுனால விஜய் எதிர்த்தோம். கண்டிப்பா விஜயினுடைய அரசியல் பார்க்க ஒரு ஸ்டடி இல்லாம இருக்கு, ஒரு திட்டமிடம் இல்லாம இருக்கு. அந்த கூட்டத்தை ஒன்னும் அரசியல்படுத்தாம வச்சிருக்காரு விஜய். இவர்கள் ஆட்சி அதிகாரம் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக கடுமையா எதிர்த்தோம். அதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து திமுகவுடைய ஆளு, திமுக காசு வாங்கிட்டு பேசுறான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, உண்மை நிலம்பரம் என்னன்னா, விஜய் அவங்க எப்படி கண்டுக்கிறாம கையாண்டாங்களோ அதே மாதிரி தான் நம்மளையும் கையாண்டாங்க. எதையுமே பொருட்படுத்தாம விஜய் சம்பந்தமா பேசுறோம்ப்பா, அவன் விஜய் அரசியல் பேசுறோம்ப்பா அப்படின்னு தான் நம்மளையும் கையாண்டாங்க. அந்த மெத்தனம் தான், அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மை தான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தது. இன்னொன்னு, காசு கொடுத்தாலே ஓட்டு போட்டுருவான்ற ஒரு எண்ணம் அதிக அளவுல இருந்துச்சு. 2 கட்சிக்குமே கொடுத்து எண்ணம் இருந்துச்சு. நம்ம ஒரு சாதியை சேர்ந்த ஒருத்தனை வேட்பாளரை போடுவோம், நம்ம மதத்தை சேர்ந்த ஒருத்தனை வேட்பாளரை போடுவோம், அதோட சேர்த்து காசை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. 2000 ரூபா 1000 ரூபா கொடுப்போம், கரெக்டா நம்ம வீக்கா இருக்க 3000 கொடு அப்படின்னு நினைச்சாங்க 2 கட்சியும். இந்த தேர்தல் வந்து எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி தூக்கி போட்டுருச்சு. காசு, பணம், ஜாதி, மதம் அப்படிங்கிற எல்லா பார்ஷியாலிட்டியும் தூக்கி குப்பையில தூக்கி போட்டு, நீ கொடுத்தியா வாங்கி வச்சு நான் விரதத்துக்கு போட்டு பரட்டு போயிட்டானுங்க. ஒரு தொகுதியிலாம் வந்து ஒரு தொகுதியில வந்து ஒரு கட்சி வந்து 1500 ரூபா கொடுக்குது, ஒரு கட்சி 2000 ரூபா கொடுக்குது. 2 பேர்த்தையும் வாங்கி வச்சுட்டு வேற கொண்டு போயிட்டாங்க. சார் இன்னொன்னு ஒன்று கேள்விப்பட்டேன் சார், சொல்லுங்க சார். திருவரங்கம்ல ஒரு பூத்துக்கு நிர்வாகிகள் மட்டும் 17 பேர்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க சார். திருவரங்கம்ல பூத் நம்பர் 5ல மொத்த ஓட்டே திமுகவுக்கு 5 தான் விழுந்திருக்கு. 17 நிர்வாகிகள் 5 பேர் தான் ஓட்டு. திருவரங்கத்துல இன்னொரு தகவல் நாங்க எடுத்தோம். ரேண்டமா நாங்க என்ன பண்ணோம்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு பூத்துல என்னென்ன அந்த லிஸ்ட் கூட என்கிட்ட இருக்கு. ஓகே, என்னென்ன ஏஜ் கேட்டகரியில
வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த 18 வயசு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு இருக்குல்ல 50% அப்படியே ஓட்டு போட்டுருந்தாங்க திருவரங்கத்துல. அதை பார்த்தோன்னே பகிர்ந்துருச்சு, ஆகா வச்சுட்டாங்கடா அன்பில் அப்படின்னு நினைச்சோம். அதாவது ஒரே ஒரு பூத்துல 50% வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் முழுவதுமா அப்படியே போட்டுருக்காங்க, 100% ஓட்டு போட்டுருக்காங்க. இப்படி நிறைய நாங்க லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் 1.25 கோடிக்கு மேல வாங்குவாருங்க, வாக்கு வாங்குவாரு. அப்ப கூட ஏத்துக்கல இவங்க, அப்பயே ஏத்துக்கல. 1 கோடிக்கு மேல வாங்குவாருங்க. ஏங்க 7% 20%க்கு மேல ரூரல்ல, சென்னையில 30%க்கு மேல, பல இடங்கள்ல டஃப் அப்படிங்கிறது நம்ம பல சேனல்ல தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம். நம்ம சொன்னதை கேட்கவும் இல்லை, கண்டுக்கிறவும் இல்லை. இது நான் சொல்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி, வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சோம், வாக்குப்பதிவுக்கு பிறகு உறுதியா சொன்னோம். வாக்குப்பதிவுக்கு பிறகு உறுதியா சொன்னோம். அது ஏன் சொன்னோம்னா, தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அந்த பூத் லெவலில் உட்காந்துருக்க ஆட்கள்கிட்ட பேசி அந்த டேட்டா வாங்கியிருக்கு, என்னென்ன ஏஜ் கேட்டகரி ஓட்டு போட்டுருக்காங்க, அது எந்தெந்த கட்சிக்கு வருங்கிற ரேண்டமாக நம்ம செக் பண்ணி உனக்கு ஒரு கருத்து கணிப்பே பண்ணோம். நம்ம பேசுறதுக்காக, நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக. நம்மளையும் கண்டுக்கல. இவன் வந்து சினிமா பேசுவான்ப்பா, இல்லை விஜயை பற்றி பேசிட்டு இருப்பான்ப்பா, இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளையும் கண்டுக்கல. நமக்கு சொன்ன அந்த சத்தத்தையும் கேட்கல. மற்றபடி அவங்க ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசின உடனே அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அவங்க பேசுகிற வீடியோ கட் பண்ணி போடுவாங்க, வைரல் ஆக்குவாங்க. நம்ம மட்டும் தனியாக உட்காந்து கத்திட்டே இருந்தோம். அவர் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காப்ல விஜய், உங்களுக்கு வைக்க போறாரு ஆப்புன்றது நம்ம இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். பட் அதை வந்து அவங்க கண்டுக்கறல. அதனுடைய விளைவு, அந்த பெரியண்ணன் மனப்பான்மையோட விளைவு இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி இழந்திருக்கிறது. அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத குளத்தூர் தொகுதியில் அவர் தோத்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து அங்கே உள்ள இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல என்னன்னா, இனி வந்து ஒரு 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 சர்க்கிள் உருவாயிருச்சு விஜய் சுத்தி இல்ல, விஜய் ஒரு களம் புதுசா உருவாயிருச்சுங்க. ஓகே, இந்த 18ல இருந்து 40 வயசுக்குள்ளவங்களுக்கு அரசியல் வேற ஒரு களத்தை எதிர்நோக்கி போறாங்க. அது விஜய் அந்த இடத்த கரெக்டா வந்து விஜயினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டோ, விஜயினுடைய ஆக்ரோஷமான பேச்சு ஈர்க்கப்பட்டோ, விஜயினுடைய அந்த போராட்ட குணத்தை ஈர்க்கப்பட்டோ ஓட்டு போடல. ஒரு சர்க்கிள் மாறிச்சு. அந்த இடத்துல கரெக்டா விஜய் உட்காந்து அதை பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல காம்படேட்டரே கிடையாது. அந்த இடத்தில் விஜய் காம்படேட்டர் அங்க இல்ல. அதை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். ஒரு சர்க்கிள் நடக்குதுங்க. அந்த அவனுக்கு வந்து ஒரு அரசியலை வந்து அது வரைக்கும் வேற மாதிரி பார்த்தவனுக்கு ஒரு புதுசான ஒரு அரசியல் வேணும். ரொம்ப அடுக்குமொழி பேசிக்கிட்டு, ரொம்ப வரலாறுகள் பேசிக்கிட்டு, போர் அடிச்சுட்டு, ஐ டோன்ட் லைக் திஸ். புதுசு அரசியல் பேசுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க, ஸ்டைலிஷா சொல்லுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கிற மாதிரி அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது கரெக்டா வந்து விஜய்க்கு உட்காந்துருச்சு. எல்லாமே கைகூடி வந்துருச்சு. அது இப்ப நீங்க விஜய் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய திட்டங்களோ, நான் பொருளாதார திட்டம் வச்சிருக்கேன், இதெல்லாம் மாத்த போறேன், சீமாலாம் கத்துறாரு, அது மாதிரிலாம் உண்மை சொல்லல. நமக்கு ஓட்டு போடுங்க, நல்லா செய்வேன், நல்லது நடக்கும், கான்ஃபிடண்டா இருங்க, ஓட்ட போட்டான். சார் இது இப்படியும் சொல்றாங்க சார், திமுக திட்டங்கள்லாம் போய் சேரலைன்றது ஒண்ணு. சோசியல் மீடியால நம்ம எவ்வளோ இவங்கெல்லாம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இழுத்து முன்னா இவங்க ஆளே இல்லைன்னு சொன்னவன் எல்லாம் இன்னைக்கு ஓட்டு. அப்ப நீ சோசியல் மீடியா தரக்குறையா மதிப்பிட்டாங்களோ திமுக? ஆமா, இப்ப 2014 சோசியல் மீடியாவை வைத்து தான் இந்தியாவை ஆட்சி பிடிச்சு பாஜக. புரியுது. குஜராத் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ஃபிளைட் ஓடிட்டு இருக்கும், இந்த பக்கம் வந்து கப்பல் ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டோஷாப்ல வரும், பாலும் தேனும் ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப குஜராத் மாடல். அப்ப சோசியல் மீடியாவை சரியா கையாண்டல இந்தியாவில் ஒரே கட்சி வந்து பாஜக தான். அதை கையாண்டு தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அதற்கு பிறகு 2011 வந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக வந்து சோசியல் மீடியாவில் பெரிய ஸ்ட்ராங் இல்லாம இருந்தாங்க. புரியுது. ஸ்ட்ராங் இல்லாம இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் திமுக வந்து சோசியல் மீடியாவை பெருசா ஸ்ட்ராங் ஆனாங்க. லேட்டா தான் அதிமுக அதில் ஜாண்டாச்சு. விஜய் என்னன்னா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தான். வந்ததே சோசியல் மீடியா தான். 8 கோடி பேர் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 6 கோடி பேர் கையில மொபைல் இருக்கு. கண்டிப்பா. எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. ஒரு 3 கோடி பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு செய்தி வந்து அப்படி பேசி முடிச்சவனே அடுத்த செகண்ட் ஒரு 3 கோடி பேருக்கு போகுது. விஜய் வந்து ஒரு மேடையை போடுறாருங்க. மேடையை போட்டு ஏறி நின்று தீய சக்தி திமுக, நான் விட மாட்டேன், பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என் அக்கா தங்கச்சி நடக்க முடியல, 8 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான் அப்படின்றாப்புல. ஒரு 5 கோடி பேருக்கு உடனே போய் சேருது. இதுக்கு நீ கவுண்டர் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா விஜய் பேரை சொல்ல மாட்டாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க, 1947 ராபின்சன் பூங்காவிலே திராவிட மாடல் ஆட்சியிலே, அங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியுதா? போட்டு அடிச்சிட்டு இருக்கான், அடிச்சு பந்தாடிட்டு இருக்காங்க, தீ பறக்குதியாக்க. தீ பறமட்டும் நீங்க சொல்றது, அவன் உண்மையிலே தீயை பத்த வச்சுட்டாப்ல இருந்தாலும் எப்படி இன்டைரக்டா இருக்கு எல்லாமே. ஆமா, இது எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. கண்டுக்கிறாம நாங்க வந்து ஒரு ஐடியாலஜியோட இருக்கிறோம், கொள்கையோட இருக்கோம். யாரை எது அடிக்கணும்னு இருக்குல்ல, ஐடியாலஜியோட இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா எந்த ஆயுதத்தை எடுத்து எதிரி நீங்க தாக்கணும் இருக்குல்ல. விஜய் அடிக்காம, விஜய் பேரை சொல்லாம, தாவகன்ற பேரை சொல்லாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் தப்பான ஸ்ட்ராட்டஜி. அதான் தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி கொடுத்தவன் மட்டும் தெரியும். தப்பான ஸ்ட்ராட்டஜி. நீங்க விஜய் பேசிட்டு போறாரு, நீங்க வந்து ஊழல் நடந்திருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இறங்குறாரு. நீங்க அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும்.
இல்லை இருக்கு என்ன கண்டுக்கிறது இல்லை. அப்போ உண்மைன்னு தான் நம்புவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு விஜய் போராட்டத்தெல்லாம் பேசினார், பெரிய ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஓட்டு போட்டானுங்க. உண்மை நிலவரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஓரளவுக்கு பாதுகாப்பான உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். ஓகே. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத மாநிலங்கள் முதல் 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு கிடையாது. பிஜேபி ஆளு மாநிலங்கள் 9 மாநிலம் இருக்கு. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய நகரம்ங்கிறது சிட்டிங்கிறது சென்னை. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் உயர்கல்வி குடிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனா நடந்து சொன்னது அங்க வேற. இதுல என்னன்னா விஜய் சொல்லிட்டு போயிருவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த விஜய் நான் வர்றேன், உங்க அண்ணன் உங்க தம்பின்னு பேசிட்டு போயிருவாரு. இதை பார்த்துட்டு நைட்டு 12 மணிக்கு பிலால் ஹோட்டல்ல பாய் ஃப்ரெண்டோட டீ மண்ணு சாப்பிட்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இதுக்கு எல்லாமே நீங்க கவுண்டர் கொடுக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணு சென்றாயன். ஏதாவது பேசுங்க சென்றாயன். பாயிண்ட் வரட்டும். ஏ பாசிச அரசே, மோடி அரசே, ஏ எடப்பாடியே, யோ அங்க தீய பொருத்தி இருக்காரு, அந்த அளவுக்கு பத்திக்கிட்டு எரிதியா? இது பேசுறது இல்ல சார். இல்ல சார், இப்ப நம்மளுமே ஊடகங்கள் இப்ப இவ்வளவு விமர்சனம் வந்து, நீங்க சொல்லுங்க சார், திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்ணோமா? 2000 வீடியோ பேசியிருக்கேங்க, போய் பாருங்க. இல்ல எல்லாருமே சொல்றேன், நீங்க தனிப்பட்ட முறையில எல்லாருமே இவ்வளவு இப்ப பேசுறத முன்னாடி பேசி, நான் விஜய் பேசின இதுக்கு நான் ஆதாரத்தோட கவுண்டர் கொடுத்துருப்பேன். நீங்க பாத்துருக்கீங்க, ஆதாரத்தோட நம்ம சேனல்லே கொடுத்துருப்போம். விஜய் பேசுறதுல சரி தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெர்சனலா விஜய் விஷயத்தை பேசிருக்க மாட்டோம். நீங்க என்னுடைய வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட விஜய் ஒரு மேடையில் பேசியிருக்கிறாருன்னா ஆதாரப்பூர்வமாக அதுல உள்ள குறை நிறைகளை இவர் பேசியிருக்காரு, சரி தப்புன்னு பேசியிருப்போம். நீங்க வந்து சில பேர்ல அள்ளி விட்டானுங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே இல்லை. பர்சனல் அட்டாக்கு, பர்சனல் விஷயங்கள்லாம் கூட நம்ம பேசல. அப்போ இதெல்லாம் வந்து விஜய் ஒரு அரசியல் பண்ணுறாரு. அந்த அரசியல் தவறான அரசியலாக இருக்குது. அவர் யாரோ உள்ளேருந்து இயக்குறாங்க, போகிற பாதை தவறாக இருக்குது. ஆனால் அவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அதை ஒன்றும் சரி பண்ணாமல் இருக்கிறாங்கிற அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வச்சோம். இப்போயும் அந்த மாற்று கருத்து கிடையாது. விஜய் வந்து ஒன்றும் அவங்களை அரசியல்படுத்தணும், அவங்கள பக்குவப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் பெறப்ப அது பெரிய ஆபத்தை கொண்டு விட்டுரும். ஏன்னா நீங்க சொல்ற பழைய திமுக வரணும், திமுக இனிமே எல்லாத்தையும் கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிக்கின்றத மென்ஷன் பண்றீங்களா? திமுக முதலில் இளைஞர்களுக்கு வழியை விடுங்க, விளைவிக்குங்க, வழியை விடுங்க, புது ஆட்களை உள்ள விடுங்க. அதை தான் சொல்றோம். அது விடுறது அங்க விட மாட்டாங்களே, அங்கதான் ஒரு கட்டமைப்பு. ஆனா 60 எம்எல்ஏக்கள் இந்த தடவை புது எம்எல்ஏக்கள் தானே சார் போட்டாங்க. பல சிட்டிங் எம்எல்ஏக்கள் தூக்கிட்டாங்க. புது எம்எல்ஏனா புதுசா வந்திருக்கானா? இப்ப தாவே கலந்து ஜெயிச்சிருக்கான். ஒரு முடி திருத்தவரா இருக்காரு, ஆட்டோ ஓட்டுநரா இருக்கிறாரு, ஒரு 33 வயசு பொண்ணா இருக்கு, 30 வயசு பொண்ணு கீர்த்தனா டிபேட்ல டிவிக்கு வந்து உட்காந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, வர்றாரு. இப்ப அதை பார்த்துட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி இவர மாதிரி ஆட்களுக்கு ஓ தாவேக்காக்குள்ள போனா நம்ம வந்து எம்எல்ஏ ஆகலாமா, எம்பி ஆகலாமா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ, நம்ம ஒரு பதவி வாங்கிடலாமா, போவான்ல. இந்த கட்சிகளுக்குள்ள எப்படி போவீங்க? நீங்க உள்ள என்ட்ரி ஆக முடியாது. புரியுது. நீங்க முதல்ல வந்து மெம்பர் ஆகணும், அதுல 10 வருஷம் நீங்க வந்து கிளையில இருக்கணும், அப்புறம் 10 வருஷம் வந்து கிளை செயலாளர் இருக்கணும், அப்புறம் மாவட்ட செயலருக்கு கீழே இருக்கணும், அப்புறம் மாவட்ட செயலர் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, அப்புறம் அதுக்குள்ள 60 வயசு 60 வயசு சேர்த்து போயிடுவாங்க. சரி, திமுக பற்றி இருக்கிற கேள்விகள்ல ஒரு மிக முக்கியமான கேள்வி சார். 2021 இதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமு, இதே சோசியல் மீடியா டீமை அவ்வளோ புகழ்ந்து எழுதுனாங்க திமுக வெற்றியில் முக்கிய பங்குன்னு. அதே 2026 இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் இந்த சோசியல் மீடியா டீமை வசைப்பாடுகிறாரு எல்லாமே. ஏன் என்ன காரணம்? 2021 எடப்பாடி பழனிசாமியின் மீது உள்ள கோபம், அதிருப்தி அப்படி இங்க ஷிஃப்ட் ஆச்சு. 2024 திமுக மேல பெருசா அதிருப்தி இல்லைன்னு தான் சொல்லணும். உண்மை சொல்லப்போனா நிறைய ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்துச்சு, பெருசா அதிருப்தி இல்லை. ஆனா அந்த அதிருப்தி இல்லாத விஷயத்தை பண்ண ஸ்கீம்ஸை வாக்குகளை அவங்கள அறுவடை பண்ணக்கு முடியல, கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டாங்க. அதாவது நம்ம ஜெயிச்சிருவோம், எப்படி இருந்தாலும் இத்தனை கட்சி கூட்டணி இருக்கு, நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், உண்மையில் நிறைய பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அவங்க கொஞ்சம் மெத்தனமா இருந்தது விளைவு வந்து கணிக்க தவறிட்டாங்க. அது சிறு துரும்பும் பல்குத்த உதவும், ஒரு சிறு தீப்பொறியை வந்து ஒரு காற்றை அழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிறு தீப்பொறியை வந்து அது கீழே போட்டு நசுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து தீப்பொறி தான், அது அந்த தீப்பொறி இன்னைக்கு ஒரு பெரிய அரசாங்கத்தை காலி பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ அதிமுக பக்கம் வருவோம் சார். திமுக இப்போ தோல்விகளுக்கு இவ்வளோ இது காரணம். அதிமுக தோல்வி கூட இல்லை சார், படுதோல்வி. அதில் பாதாளத்துக்குள்ள அதிமுக கட்சி போது இப்போ அதிமுகவுக்குள்ளே ஒரு எம்எல்ஏக்களை தனித்தனியாக கழட்டிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. சேலத்தை விட்டு இனிமேல் எடப்பாடி வரமாட்டான்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதிமுகவோட நிலை எப்படி இருக்குது, என்ன இக்கட்டான சூழ்நிலை இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க? 2016 அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு அதிமுகவை முழுவதுமாக பாஜக தன் கட்டுப்பாட்டில் வந்துச்சு. ஓகே, பாஜக அதிமுகவை பலகீனப்படுத்தினா தான் அந்த இடத்துல நம்ம உட்கார முடியும்னு பாஜகவுடைய திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவை பலகீனப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி எப்படியோ தத்தி குத்தி தன்னுடைய பதவியை காப்பாற்றி 5 வருஷம் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், கட்சி பொதுச் செயலர் ஆகிட்டார். ஆனால் அதை தக்க வச்சுட்டாரா அப்படின்னா இல்லை. முதலில் இந்த 2026 எடுத்துங்களேன், அவர் அது வரைக்கும் சந்திச்ச தேர்தலாம் தோல்வி. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதலில் அவர் கூட்டணியை கட்டமைக்க தவறியதில் முதல் தோல்வி.
முதல்ல டிவிகே கூட பேசினாங்க, டிவிகே விஸ் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு அலைன்ஸ் பேசினாங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் அது ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பாஜக கூட போய் திருப்பி சில நெருக்கடினால பாஜக கூட போய் சேர்றாரு. அப்போ முதல் தோல்வி ஒரு கூட்டணியை சரியாக கட்டமைக்க தவறுனது. ஓகே. 2வது தோல்வி திருப்பி பழைய தோல்வியான கூட்டணி கூட சேர்ந்தது. பாஜக கூட சேர்ந்து தான் நீங்கள் 19, 21 வரிசையை தோத்துக்கிட்டே வர்றீங்க. தேர்தல் உள்ளாட்சி ஊரை எல்லாம் தோத்துட்டு வரீங்க. அப்போ அந்த கூட்டணியை ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலோ எம்ஜிஆர் இருந்தாலோ அந்த கூட்டணி தொடர்ந்து இருப்பாங்களா? அப்போ அங்கே உங்களுக்கான ஆளுமையை அங்கே இழந்துடுறீங்க. ஒரு கூட்டணிக்கு கட்டமைக்க தவறிடுறீங்க. ஆல்ரெடி அந்த கூட்டணி தோல்வியில் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிக்குது. முக்கியமான நிர்வாகிகள்லாம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ரொம்ப பலகீனமாயிருது. பெண்கள் ஓட்டு கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, தலித் இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடையாது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஓட்டு மட்டும் தான் அந்த 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 பக்கெட்டில் மட்டும்தான் அந்த ஓட்டு இருக்கு அவங்க. ஓகே. மற்றபடி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி ஒரு பகுதியுடைய கட்சியாக சுருங்கி போச்சு. இதை மறுகட்டமைப்பு பண்ணணும், சீரமைப்பு பண்ணணும்னா அரவணைச்சு போகணும். முதல்ல எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்துட்டாங்க, நமக்கு போட்டியாக இருவாங்கன்னா அவங்கள உள்ள விட மாட்டேங்குது. ஓகே. ஓபிஎஸ் நீங்கள் வெளியிட்டு கூடாது, தப்பு. ஓபிஎஸ் வெளியிட்டாமல் இருந்தால் குறைஞ்சபட்சம் தென் மாவட்டங்களில் ஒரு 10 தொகுதியாக அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஓபிஎஸ் நினைச்சு கூட ஃபீல் பண்ண மாட்டார் சார். செங்கோட்டையனை விட்டுருக்க கூடாது, ஓபிஎஸ் விட்டுருக்க கூடாது, மற்றபடி கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கூடாது. இது எல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. மீள முடியாத தோல்வியாக போச்சு. இப்போ கட்சி ஏற்கனவே பலகீனமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களை பிரிவாக பிரித்து ஒரு குரூப்பாக செயல்படலாம்ங்கிற முடிவு கூட வந்துட்டாங்க. அப்படின்னா இனி பொதுச் செயலாளர் அவர் நீக்கணும்ன்ற ஒரு போர்க்குரலும் இப்போ இருந்திருக்கு அதிமுகக்குள்ள. அதிமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. திமுக பரிசீலனை ரீசர்க்கிளிங் பண்ண வேண்டிய வேலைக்கு வந்துட்டாங்க. அதை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக, திமுக எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படணும்னு தெரியும். ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு திருப்பி அவங்களுடைய செல்வாக்கு உயர்த்துக்கலாம். அதிமுகவில் தலைமைக்கே பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. ஆமாம். இல்லை சார், ஒவ்வொரு தடவை பிரச்சனை ஆகும்போது காப்பாற்றுறவர் SP வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி அவங்களே அவங்களும் தோல்வி. தங்கமணி தோல்வி விட்டுறாரு, இவர் தோல்வி விட்டுறாரு. இப்போ 1-2 பேர் இருக்காங்க, அவங்களும் முழுக்க போர்க்கொடி EPSக்கு எதிராக. ஆமாம், EPSோட பொதுச் செயலாளர் பதவின்றது பெரிய கேள்வி. ஆமாம், இனி கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கத்தான் போகிறோம். அதிமுகக்குள்ள இன்னொரு பிளவு சந்தித்து தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பாஜகன்ற கட்சி என்ன நிலைமையில சார் இருக்கு? பாஜக வந்து அவங்க விஜயை வந்து திமுக வீழ்த்த முடியல அவங்களால. ஓகே. திமுக வீழ்த்த முடியல, விஜய் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியல. விஜய் வீழ்த்திட்டாருங்கிறது அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு. ஓகே. ஏன்னா 2 திராவிட கட்சியில அழிக்கணும். 2 திராவிட கட்சியில் அழிச்சா தான் தமிழ்நாட்டில் வந்து உட்கார முடியும். அப்போ விஜய் அந்த வேலையை செய்கிறார். 2 திராவிட கட்சியிலையும் விஜய் வீழ்த்துறார். அண்ணாமலையால் செய்ய முடியாத 11 வருஷமா மத்திய அரசில் கையில் அத்தனை அஸ்திரத்தையும் பயன்படுத்தியும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு நடிகர் வந்து திமுக கூட்டணியை காலி பண்ணுறாரு. ஓகே. 2 திராவிட கட்சியும் காலி பண்ணிட்டாருங்க போது அவங்க சைலண்டாக அதை ரசிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா 29 வாங்கி 1 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது பேட்டர் கிடையாதுங்க. அவங்களுடைய இலக்கு வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான், 2030, 2021 சட்டமன்ற தேர்தல் தான். இப்போ முதல்ல 2 பலம் வாய்ந்த யானைய பலமோடு இருக்கக்கூடிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சி காலி பண்ணு. விஜய் ஈஸியாக காலி பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே. அப்படிங்கிறது அவங்க நம்ம பார்க்க வேண்டிய வேலை விஜய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி சார்ந்த லாக்ஸாக பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் 2029 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விஜயும் ராகுல் காந்தியும் கை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வெற்றி கூட்டணியாக இன்னும் கொஞ்சம் வெற்றியாக தானே சார்? இல்லை, அதை எப்படி உருவாக்கணும், எதை அழிக்கணும் அவங்களுக்கு தெரியும். விஜய் வந்து ராகுலை கைப்பிடிச்சது தான் அவருக்கு பெரிய சிக்கலே. அதை அவ்வளோ சீக்கிரம் பாஜக வந்து ஜீரணிச்சுக்கிறாரு. அதுதான் அந்த கேள்விக்கு தான் வர்றேன். ஏன், எதனால சார்? இல்லை, அவங்க நேரெதிர் சித்தாந்தம். இந்தியா இல்லாத, காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியா நினைச்சிட்டு இருக்கப்ப நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை விஜய் பண்ணாருன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க. விஜய்க்கு இருக்கு, நீங்கள் தொடர்ந்து இடைஞ்சலை கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் விஜய் இப்போ ஏன் லாக் பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய அவர் பண்ணிட்டார், அதனால லாக் பண்ண விட்டார். நீ விஜய் ஒரு லீட் எடுக்கிறப்ப விஜயை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் பாஜகக்காரர்கள், அதிமுக இவங்க எல்லாருக்கும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். என்ன அப்படின்னா, எவன் வந்தாலும் முதல்ல அடிக்கிறது பாஜகவாக தான் இருக்குது. திமுக வருது, அவங்க பாஜக அடிக்குது. விஜய் வந்து பாஜக கூட சேருவார்னு பார்த்தா அவனும் பாஜக தான். பாஜகவை அடிக்கிறதுனா ஏன் இந்த ஒற்றுமை? தமிழ்நாட்டில் அந்த அரசியல் பண்ண முடியாது. ஓகே. பாஜகவை தூக்கி சுமந்து கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது, தோல்விகரமான அரசியல். அதனால தான் அதிமுக இன்னைக்கு பலகீனமாக இருக்குங்கிறது தெரியும். இப்போ விஜய் அதை நோக்கி தான் போறாரு. அதிமுகவோட முழு தோல்விக்கும் பாஜக தான். இந்த முறையை எடுத்துக்கங்க. பாஜக கூட போகாம டிவிகே கூட போயிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி நீங்க பதவி எடுத்துருப்பாருங்க, துணை முதலமைச்சர் ஏதோ நடந்திருக்குமா இல்லையா? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஏதோ நடந்திருக்கும். அப்ப எங்க தவறு நீங்க அங்க? அப்ப பாஜக அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தோற்று போன அரசியலா இருக்கு. ஓகே. அப்ப அதை விஜய் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம அந்த அரசியல் பண்ணக்கூடாது, நம்ம திமுக அரசியல் தான் பண்ணணும்னு திமுக அரசியலை பண்றாரு. இப்ப ஓகே. எத்தனை தடவை தோற்றாலும் பாஜக தலைமையில வேதாள மாதிரி தூக்கி வச்சுட்டு அதிமுக சுத்தக்கூடிய காரணம் என்ன? நெருக்கடி தாங்க. வேற என்ன, எல்லாருமே வழக்கு இருக்கு, வழக்கு சொத்து வச்சிருக்கிறாங்க, நெருக்கடி தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க வேண்டாம் வேணும்னு
ஆசைப்பட்டா தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றுவாங்களா சார்? இல்லை, மாநில தலைவர் 2 கட்சியிலையும் மாற்றுறாங்க. காங்கிரஸ்லையும் மாற்றுறாங்க, பிஜேபிலையும் மாற்றுறாங்க. காங்கிரஸ்லேயும் மாற்றுறாங்க, பிஜேபி மாற்றுறாங்க. 2 பேரும் தோல்விக்கு பொறுப்பேற்று மாற்றுறாங்க. ஓகே, அண்ணாமலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப குறைவு தான். சோசியல் மீடியாலாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. அண்ணாமலையின் அங்கே வந்து தலைமை, அது அகில இந்திய தலைமைக்கு அண்ணாமலை மேல் ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வேற ஒரு தலைவரை போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ்ல வேற தலைவர் தான். வேற 2 பேர் பரிசீலனை இருக்கு, யார் போட போறாங்கன்னு தெரியல. பல்வேறு அரசியல் கேள்விகள் பதிலமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். சுபலட்சுமியை கூப்பிடுங்க. தைரியம் வரல, பயம் போயிருச்சு. கோர்ட்டுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். எஸ் மை லார்ட்.